கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம். 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் அதன் 14வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வேத வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை விதமாக்க அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவருடைய பெயரை பாருங்க, முதல்ல கிறிஸ்து, இரண்டாவது அவர்கள் என்று சொல்லி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், இங்க நான் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதுனால அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணுகிற நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய தேசத்திற்கு நான் ஒரு சேமத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். சேமத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஸ்தோத்திரம், அல்லது ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, ஒரு செழிப்பை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சேமம் தான் இன்றைய தேசத்திலும் இல்லை, அநேக ஜனங்களுக்குள்ளால இல்லை. உலகத்துல வாழ்கிற பெருங்கூட்டமாகிய ஜனங்களுக்குள்ளால, குடும்பத்துக்குள்ளால இந்த சேமத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். தேசத்திலும் எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், கலவரங்கள், வன்முறைகள், பயங்கரமான சம்பவங்கள், போராட்டங்கள், ஸ்தோத்திரம், உண்ணாவிரதங்கள், ஸ்தோத்திரம். பாருங்க, அரசியல் தலைவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகளினால அவர்களுக்கும் பெரிய ஒரு தலைவேதனை, அவர்களுக்கும் பலவிதமான அலட்சியங்கள், சூழ்நிலைகள். சேமத்தை தேசத்துல ஆளுகை செய்கிற தலைவர்களிடத்திலும் பார்க்க முடியவில்லை, அதிகாரிடத்துல பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தேசத்தில் இருக்கிற பெரும் பகுதியான ஸ்தோத்திரம் ஜனங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சேமத்தை பார்க்க முடியல. குடும்பத்துல சேமம் இருந்திருந்தா ஒற்றுமையா வாழுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன் அப்போ டைவர்ஸ் பண்ணணும்? ஸ்தோத்திரம். ஏன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரிந்து போகணும்? ஏன் தற்கொலை பண்ணணும்? ஸ்தோத்திரம். ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போராட்டம்? சேமம் இல்லை. ஸ்தோத்திரம். தனிநபருடைய வாழ்க்கையில கூட சேமம் இல்லை. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை, நீங்க மற்ற ஜனங்களை பார்க்கல, நீங்க விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து தம்முடைய நாமத்தை அவர் உங்களுக்கு தரித்திருக்கிறார். ஆகையினால் நீங்க விசேஷமானவர்கள். கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நீங்க சேமம் இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க உங்களை தாழ்த்தினீங்கன்னா, தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி செபித்தா, நான் உங்களுக்கும் சேமத்தை தருவேன், உங்க குடும்பத்துல சேமத்தை தருவேன், உங்க தேசத்துல கூட நான் சேமத்தை நான் தருவேன் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சேமத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், தேசத்திலும் அந்த சேமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நம்மளை தாழ்த்தணும் அப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை விதமாய் சொல்லுகிறாரே. அப்படியானால் நம்மை எப்படி தாழ்த்துவது? யாரை போல நம்முடைய வாழ்க்கையில எப்படி தாழ்த்த வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்துல சில முன்மாதிரியாக நமக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி பெரிய சேமத்தை பெற்றுக்கொண்டவர்களை நம்முடைய வாழ்க்கையில மாதிரியாய் தெரிந்து கொண்டு
அவர்களுடைய பாதையில நாமும் நம்முடைய தாழ்த்தி தேவனை தேடினால் நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், தேசத்திலும் கூட கர்த்தர் சேமத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எப்படி தாழ்த்துவது? யாரை போல் தாழ்த்துவது? முதலாவதாக நாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் சொல்லுகிறார், நான் தான் உங்களுக்கு மாதிரியா இருக்கிறேன். ஏன் அடிச்சுவடுகளை என்ன செய்யுங்க, நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால முதலாவது அந்த சேமத்திற்காக நாம் யாரை பார்க்கணும்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அவர் தன்னை தாழ்த்தினார், நாம் எப்படி தாழ்த்த வேண்டும்? வேதம் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில அவர் இறங்கி வந்த வேளையில அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். அவர் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறத பார்த்த பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்தாராம்? அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் எல்லாம் இந்த இயேசுவுக்கு முன்பதாக முடங்கணும். எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணணும். எல்லா ஆளுகையும், வானத்தின் ஆளுகை, பூமியின் ஆளுகை, பூமியின் கீழ் இருக்கிற ஆளுகை, முழு ஆளுகையும், உலகத்தின் முழு ஆளுகையும் இந்த இயேசுவின் கரத்துல கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தாழ்த்தினதினால இன்னை பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில அவருக்கும் ஒரு பெரிய சேமம் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் பட்ட வியாகுலங்கள் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு தன்னாலே தாங்க முடியாமல் துயரம் அடைந்து அவர் வியாகுலப்பட்டார், கண்ணீர் விட்டார், சத்தமிட்டு அவரால் தாங்க முடியாம அவர் சத்தமிட்டு அழுதார். ஸ்தோத்திரம். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியில வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வியாகுலப்பட்டார். யாருக்காக? நாம எல்லாத்துக்காக தான், அவருக்காக இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா பிதாவாகிய தேவன் எல்லாருடைய பாவத்தை அவர் மேல விழப்பண்ணினார். இயேசுவுக்கு மேல விழப்பண்ணினதுனால நாம் எல்லாருக்காக அவர் வியாகுலப்பட வேண்டியது இருந்தது. நாம் எல்லாருக்காக அவர் துக்கப்பட வேண்டியது இருந்தது. நாம் எல்லாருக்காக முகங்குப்புற விழுந்து சத்தம் போட்டு அழ வேண்டியது இருந்தது. நாம் எல்லாருக்காக அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டு கதறி அழுது செபிக்க வேண்டியது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்விதமாக அவருடைய வாழ்க்கையில அதிகமாக அவர் வியாகுலப்பட்ட வேளையிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நேரத்துல அவரை கொண்டு போய் நன்றாக அடித்தாங்க. அவரை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய வஸ்திரத்தை கழற்றி விட்டு அவரை என்ன செய்தாங்க? அடிச்சு அவருடைய சரீரத்தை அப்படியே என்ன செய்தாங்க? கிழிச்சாங்க. அந்த சரீரத்தை எல்லாம் கிழித்து அப்படியே தொங்குகிற ரத்தம் எல்லாம் சிந்துகிறது. பாருங்க, ரத்தம் எல்லாம் சிந்துகிறது. அதன் மத்தியிலும் அவரை கொண்டு போய் என்ன செய்தாங்க? சிலுவை அவரை சுமக்க வைத்து அவரால் தாங்க முடியல. ஆனாலும் கொண்டு போய் அந்த கல்வாரி மலையில, கொல்கொதா மலையில அவரை கொண்டு போய் என்ன செய்தாங்க? சிலுவையில அவருடைய கைகளிலும் கால்களிலும் 3 ஆணிகளினால கடாவி சிலுவையில அறைந்துட்டாங்க. பாருங்க, காணாத வரைக்கும் அவர் உயிர் இருக்குதா செத்துட்டாரா என்று சொல்லி பார்ப்பதற்கு விழாவில கூட ஈட்டினால ஓங்கி குத்திட்டாங்க. இரக்கமே இல்ல. பாருங்க, கட்டுகளவேனும் இரக்கம் இல்லாத காவலர்கள், கடுகளவேனும் இரக்கம் இல்லாத பொல்லாத மனுஷர்கள், கடுகளவேனும் இரக்கம் இல்லாத பொல்லாத அதிகாரிகள், ஒரு குற்றமும் செய்யாத, ஸ்தோத்திரம், மனுஷனை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக, யூதர்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக நீதிமானை
அவ்வளவு வேதனைப்படுத்தி, அவ்வளவு துக்கப்படுத்தி, அவ்வளவு காயப்படுத்தி, அவரை கொடூரமாக அவரை சிலுவையில அறைந்தாங்க. ஆனாலும் பாருங்க, இயேசுவை குறித்து கர்த்தருடைய வேதம் நாம் வாசிக்கிறோமே, அந்த சிலுவையில அறைந்து தன் ஜீவன் தன்னுடைய சரீரத்தை விட்டு பிரிகிறது வரைக்கும் அவர் என்ன செய்தாராம்? தன்னை தாழ்த்தினாராம். அல்லேலூயா! அந்த அளவுக்கு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி அந்த பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையினால பிதாவாகிய தேவன் பார்த்தார், என்னுடைய ஒரே பேரான குமாரன், இந்த மனுஷர்கள் எல்லாருடைய பாவத்தை அவருக்கு மேல விழ வைத்தேன். ஆகையினால அதிகாரிகளுக்கு கண்கள்ல அவருக்கு தயவு கிடைக்கல, இரக்கம் கிடைக்கல. காவலருடைய கண்கள்ல தயவு இரக்கம் கிடைக்கல. அவரை சித்திரவதைப்படுத்தின பிற்பாடு தன்னை தாழ்த்தினாரே, கடைசி வரைக்கும் தாழ்ந்தி என்னுடைய சித்தத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி முடித்தாரே என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி காட்டினாராம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில நான் சேமத்தை தர முடியும், உன் குடும்பத்துல நான் சேமத்தை தர முடியும், உன்னை கொண்டு ஒரு தேசத்துல சேமத்தை தர முடியும். ஆனா நீ என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இயேசுவாகிய நான் என்னை எவ்வளவாக தாழ்த்தினோனோ இதே போல நீ உன்னை தாழ்த்தினா. இயேசுவாகிய நான் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்து என்னை தாழ்த்தினேனோ, கடைசி ஜீவன் போறது வரைக்கும் நான் கீழ்ப்படிந்து தாழ்த்தினது போல நீ கீழ்ப்படிந்து தாழ்த்தினா நிச்சயமாக உன்னையும் நான் உயர்த்துவேன், உனக்கு ஒரு சேமத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை எதுல இருந்தது? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி எழுதி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய தாழ்மை எதுல இருக்கிறது தெரியுமா? அவருடைய கீழ்ப்படிதல்ல தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சேமம் வேணுமா? குடும்பத்துல சேமம் வேணுமா? புருஷ மனைவிக்குள்ளால சேமம் வேணுமா? அன்பு, ஐக்கியம், சமாதானம் வேணுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு சேமம், சமாதானம், அன்பு, ஐக்கியம் வேணுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில, தேசத்துல ஒரு சமாதானம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதற்கு நீங்க தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிங்க. தாழ்த்தி நீங்க கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் எங்க இருக்கிறதோ அங்க தாழ்மை இருக்கிறது. எங்க தாழ்மை இருக்கிறதோ அங்கத்தான் உயர்வு இருக்கிறது. ஏன்னு சொன்னா, வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில தம்முடைய கிருபைய கர்த்தர் அதிகமாக அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய மேன்மைக்கு முன்னானது அந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதலாகிய தாழ்மைதான் அதற்கு அவசியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, கீழ்ப்படிந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில கீழே கொண்டு போகாது, நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். லூக்கான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ, கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்துகிறானோ, அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் உயர்த்துவார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப கீழ்ப்படிதல்ல தாழ்மை இருக்கிறது அப்படி என்று சொன்னா, நாம யார் யாரு கீழ்ப்படியணும்? முதலாவது, நாம் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியணும். பாருங்க, அந்த இயேசுவானவர் பிதாவுக்கு எப்படி ஒரு சொல்லுக்கு தட்டாம அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ,
நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள்ல ஒன்றுக்கும் தட்டாமல் நாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிகிற நேரத்துல தாழ்மை நமக்குள் காணப்படுகிறது. இரண்டாவது ஸ்தோத்திரம், பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் என்ன வார்த்தை சொல்றாங்களோ அந்த வார்த்தையை அல்லல் தட்டக்கூடாது. அல்லல் தட்டாம அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? உண்மையாய் நாம் செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற நேரத்துல எந்த பிள்ளை பெற்றோருடைய வார்த்தைய அசட்டை பண்ணாம கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளைய கர்த்தர் சேமத்தை கொடுத்து கர்த்தர் ஏற்ற வேளையில உயர்த்துவார். அடுத்து நாம யாரு கீழ்ப்படியணும்? நமக்கு ஸ்தோத்திரம் கற்றுத் தருகிறதான ஆசிரியர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும். ஸ்கூல்ல, காலேஜஸ்ல உங்களுக்கு கற்றுத் தருகிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அவங்க சொல்லுகிற வார்த்தையை அசட்டை பண்ணாம கீழ்ப்படியணும். சில பிள்ளைகள் ஆசிரியர்களை பரியாசம் பண்ணுவாங்க. ஆசிரியர்களுக்கு பட்டப்பெயர் வச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு நாள் ஒரு வாலிய மகள் பாருங்க, அவ சொல்லுகிற நேரத்துல அவ சொன்னா, ஸ்தோத்திரம், ஸ்கூல்ல ஆசிரியர் அந்த வகுப்புல வர்றதற்கு லேட் ஆச்சு. அங்க வருவதற்குள்ளாக இந்த வாலிப பெண் என்ன செய்தான்னா, ஸ்தோத்திரம், சேரை தூக்கி டெஸ்க்ல போட்டு அந்த சேருக்கு மேல ஏறி அந்த ஃபேனுக்கு மேல என்ன செய்யிட்டான்னா, சின்ன சின்ன பொடி கல்லுகளை எடுத்து அப்படி வச்சுட்டா. ஸ்தோத்திரம், வச்சுட்டார். ஏன்னா அந்த டீச்சர் வந்த உடனே என்னத்தான் செய்வாங்க? ஃபேனை தான் போடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சர் வந்தாங்க. வந்த உடனே எல்லா பிள்ளைகளும் எழும்பி குட் மார்னிங் மேடம் அப்படி என்று ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் உட்காருகிற நேரத்துல டீச்சர் போய் ஃபேனை போட்டா மேல ஃபேன்ல இருந்து கல்லு பறந்து பறந்து அடிக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட வேண்டாத வேலை. ஸ்தோத்திரம். ஒரு டீச்சர் கேட்டாங்களா, இங்க இதுவரைக்கும் நீ எப்படி இருந்த? ரவுடியா இருந்த, அங்க போய் நீ எப்படி மாறிட்ட? பிஸ்தாவா மாறிட்டியா? அப்படி என்று சொல்லி என்ன செய்தாங்களாம்? கேட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாதாவா மாறிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஆசிரியர்களை, கற்றுத்தருகிற ஆசிரியர்களை மதிக்கணும். அவர்களுக்கு கீழ்ப்படியணும். அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களுக்கு பட்டப்பேர் வைக்கக்கூடாது. அவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது. ஆமா. அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தா அங்க தாழ்மை இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற வேளையில அவர்களை என்ன செய்வார்? கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அதுபோல மனைவியும் என்ன செய்யணுமா? புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல நான் வாசித்து பார்த்தால், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல மட்டும் இல்ல. ஏதோ ஒண்ணுல கீழ்ப்படிஞ்சிச்சு, ஒண்ணுல கீழ்ப்படியாம என்ன கிடக்குது போட்டு. ஆமா, செய்தா செய்யுங்க, செய்யலைன்னா அங்கன கிடக்கட்டும். அப்படி என்று சொல்லி அல்ல. ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணக்கூடாது. பாருங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகையினால ஸ்தோத்திரம், கிறிஸ்து எப்படி சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அப்படியே மனைவியும் புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்குது. அப்படி கீழ்ப்படுகிற நேரத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு சேமத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். எங்க மனைவி புருஷருக்கு கீழ்ப்படியலையோ அங்க சண்டை வரும். பைபிள சொல்லு, மனைவியினுடைய சண்டை ஓயாத ஒழுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சண்டைக்காரியோட சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டுல குடியிருக்கிறதை பார்க்கலும் வீட்டின் மூலையில ஒரு ஓரத்துல இருப்பது நலம் என்று சொல்லிலாம் எழுதி இருக்கிறது. பயங்கரமான வார்த்தை எழுதி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. மனைவிமார் புருஷருடைய வார்த்தைகளுக்கு, எல்லா வார்த்தைகளுக்கும் அசட்டை பண்ணாம கீழ்ப்படியணும். சாராள பாருங்க, ஆண்டவனே என்று சொல்லி அவனை கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த முதிர் வயதுல வரைக்கும் சாராள் ஆபிரகாமுக்கு ஆண்டவனே என்று சொல்லி அவள் கீழ்ப்படிந்தாளாம். நாமும் அப்படி கீழ்ப்படி இருந்தா அவர்களுக்கு பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் நாம் காணப்படுவோம். அப்ப எங்க கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே சேமம் இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே போலதான் விசுவாசிகள்
என்ன செய்யணும்? பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பாஸ்டர் சொல்லுகிற அறிவுரைகளுக்கு, ஆலோசனைகளை அசட்டை பண்ணாம நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சில விசுவாசிகள் தன்னுடைய சொந்த பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பாருங்க, எங்கேயோ யூடியூப்ல ஸ்தோத்திரம் சில துருபதேசங்களை கேட்டு என்ன செய்வாங்கன்னா, கீழ்ப்படிந்து பாஸ்டருடைய உபதேசத்தை அல்லல் தட்டுவாங்க. தன்னுடைய சொந்த பாஸ்டருடைய உபதேசத்தை, அவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுவாங்க, அல்லல் தட்டுவாங்க, ஒரு பொருட்டா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கேயோ துருபதேசம் கேட்டது அவங்க இருதயத்துல பதிஞ்சு இருக்கிறது. இதுதான்டா நல்லது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அது நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் பாருங்க. ஏன்னா பைபிளே எழுதி இருக்குது பாருங்க. நான் வேதத்துல வாசித்து பார்த்தா, நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 12 ஸ்தோத்திரம் அதனுடைய 13, 14 நாம் வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நாம் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் செவி கொடாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அது கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்தோத்திரம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் உள்ள ஊறுகிற க்ஷலத்தையும் பானம் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தர் நீ கண்ட கண்ட இடத்துல எல்லாம் உபதேசம் கேட்க போகாது. கண்ட கண்ட உபதேசத்தெல்லாம் நீ கேட்காத. உனக்குன்னு ஒரு கிணறு இருக்குது. உனக்குன்னு கர்த்தர் ஒரு துறவை தந்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் அங்க மொண்டு கொள்ளலாம். பரிசுத்தாவியாகிய தண்ணி அங்க மொண்டு கொள்ளலாம். நீ சும்மா அங்கங்க உபதேசம் கேட்டு, ஆமா, யூடியூப்ல உபதேசம் கேட்டு, நெட்டில் ஃபேஸ்புக்கில் உபதேசத்தை கேட்டு உன்னுடைய தண்ணீரை மாற்றிடாத. ஜீவ தண்ணிக்கு பதிலாக சாக்கடை தண்ணி உனக்குள்ளால வந்துடாம, நீ பல உபதேசம் கேட்டியன்னா ஜீவ தண்ணீருக்கு பதிலாக உனக்குள்ளால சாக்கடை தண்ணி தான் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நீ என்ன செய்வ? பைபிள் சொல்லுது, ஐயோ, என் போதருக்கு சொல்ல கேளாம போனனே, எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு நான் செவி கொடுக்காம போயிட்டனே, எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, அவருக்கு வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாம போனனே, இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா நியாயத்துக்கும் உள்ளானேன்னு சொல்லி ஒரு நாள் கதறி அழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால போதகருடைய ஆலோசனை தட்டவே தட்டக்கூடாது. ஏன்னா போதகருடைய சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை சிச்சிக்கிறார், உங்களை கண்டிக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை தருகிறான்னு சொன்னா அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். பின் காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சேமத்தை கொண்டு வரும். யார் தனக்கு உபதேசம் பண்ணுகிற, தனக்கு ஆலோசனை கொடுக்கிற, அந்த ஆலோசனையை அல்லல் தட்டுகிறார்களோ, மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் சேமம் கிடையாது. அவங்க உள்ளத்திலையும் சேமம் கிடையாது, குடும்பத்திலையும் சேமம் கிடையாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். முடிவுல இப்படிதான் கதறுவாங்களே தவிர பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி உள்ளவங்க வரவே வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் சேமத்தை தருவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே, உன்னை தாழ்த்தி என்னுடைய முகத்தை நீ தேடு. உன்னை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடும் பொழுது நான் சேமத்தை தருவேன் சொல்கிறார். அந்த தாழ்மை இயேசுவிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவின் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார். நாமும் நம்முடைய இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். ஸ்தோத்திரம். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவோம். போதருக்கு கீழ்ப்படுவோம். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவோம். ஒருவருக்கு ஒருவர் கூட நாம் கீழ்ப்படிதலோடு நடந்தால் கர்த்தர் சேமத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக, நாம் எப்படி நம்மை தாழ்த்த வேண்டும், யாரை போல தாழ்த்த வேண்டும், வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இரண்டாவது, நம்மை தாழ்த்துகிறது யாரை போல தாழ்த்தணும்? முதலாவது இயேசுவை போல தாழ்த்தணும். இரண்டாவது, நாம் யாரை போல தாழ்த்தணும்? பிள்ளைகளை போல தாழ்த்தணும். சிறு பிள்ளைகளை போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள்கிட்ட எப்படி தாழ்மை இருக்கிறது பாருங்க. ஒன்றாவது, சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடற்றவர்களாய் காணப்படுகிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட வைராக்கியத்தை பார்க்க முடியாது,
கசப்பு பார்க்க முடியாது, பகைய பார்க்க முடியாது பாருங்க. ஸ்தோத்திரம். ஒருக்கா சண்டை போடுவாங்க, அடுத்த நேரம் பார்த்தா அந்த பிள்ளைகளோட விளையாடி கொண்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு கோவத்துல பேசுவாங்க, அடிப்பாங்க, அடுத்த நேரம் பார்த்தா சிநேகமா இருப்பாங்க. தன்னிடத்தில் இருக்கிறதான ஸ்வீட்டையும் கொண்டு போய் அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போய் குடுப்பாங்க. பெற்றோரிடத்துல குடுங்கம்மா, குடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளிடத்துல என்ன அதுகளுக்குள்ளால வாக்குவாதம் வந்தாலும், சண்டை வந்தாலும், அடி வச்சாலும், அதுகளுக்குள்ளால ஒரு கசப்போ, ஒரு வைராக்கியமோ, ஒரு பகையோ அதுகளுக்குள் காணப்படாது. கள்ளங்கபடு இல்லாம இருக்கும். பாருங்க, அதுதான் ஒரு நல்ல ஒரு தாழ்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், "நீயும் உன்னை சிறு பிள்ளையைப் போல தாழ்த்து. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில பெரியவனாய் இருப்பாய்." பாருங்க, சீசர்கள் வந்து கேட்டாங்க, "ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில யார் பெரியவரா இருப்பா?" சிறு பிள்ளைய கொண்டு முன்னால நிறுத்திட்டு சொன்னார், "இந்த பிள்ளையைப் போல யார் தாழ்த்துகிறாங்களோ, அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில பெரியவர்களா இருப்பார்கள்ன்னு" சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் 2வது இயேசு கிறிஸ்து தாழ்மைக்கு நமக்கு மாதிரியாய் காண்பித்தது சிறு பிள்ளைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடு அற்றவர்களாக, ஸ்தோத்திரம், கசப்பு, வெறுப்பு, கோபம் அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இனுமாக சண்டை இல்லாதவர்களாக, அடுத்த நேரம் சண்டை போட்டாலும் ஒப்புரவாகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டா நமக்குள் தாழ்மை இருக்கிறது. கர்த்தர் சேமத்தை தருவேன் என்று சொல்கிறார். சிறு பிள்ளைகளுடைய தாழ்மையை இன்னொரு வசனத்துல வாசித்து பார்த்தா, மார்க் எழுதின சுவிசேஷம் 10:15 சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா அதில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். பாருங்க, பிள்ளைகளுக்கு நான் பரலோகம் இப்படி இருக்குது, அந்த பரலோகத்துல என்னெல்லாம் காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்கு பரலோகத்துக்கு போகணும்னா, இயேசு இப்படி வந்தார், இப்படி வந்து நமக்காக இப்படி சிலுவையில அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கல்வாரியை அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா, அதை அப்படியே அழுது அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, பரலோகத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் மூத்த 2 பிள்ளைகளுக்கும் அப்படிதான் உட்கார வச்சுக்கிட்டு பரலோகத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தேன். இப்படி பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, நரகத்துல போகக்கூடாது, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டான். இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார், இவ்வளவு பாடு அனுபவிச்சார், அவரை அடிச்சாங்க, ரத்தம் சிந்தினார், சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டார், கையில எல்லாம் ஆணி அடிச்சாங்க, கால்ல ஆணி அடிச்சாங்க, விலாவுல குத்துனாங்க, அவருடைய சதையெல்லாம் தொங்கினது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பாவத்துக்காக தான். நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரலோகத்துல சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடு பட்டார்களில அந்த பிள்ளைகள் 2 அப்படியே அழுதுட்டாங்க. அழுது அப்படியே அழுது, அப்படியே அழுகிற நேரத்துல முழங்கால் படியிட்டு, "ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும். எனக்கு அந்த பரலோகம் வேணும். என் பாவங்கள மன்னிங்கப்பான்னு" சொல்லி கேட்ட வேளையில அழுது அந்த பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க. மன்னிப்பை பெற்று பாருங்க, சில நாட்களுக்குள்ளாக பிள்ளைகள் அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்குள்ள சிறு வயதுல 4வது வகுப்பு 5வது வகுப்பு படிக்கிற அந்த நேரத்திலேயே பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. தேவன் தம்முடைய ஆவியினால நிரப்பினார். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குரியதான வழிகளை உங்களுக்கு கற்றுத்தருகிற நேரத்துல நீங்க சிறு பிள்ளைகளை போல அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயையோ, நான் இதை விட மாட்டேன், அதை விட மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க இன்னும் அதை விசுவாசிக்கல, இன்னும் அவரை விசுவாசிக்கல, பரலோகத்தை விசுவாசிக்கல, போனவங்களுடைய நாட்டம் வரல. அநேகர் என்ன செய்கிறதில்ல, ஆண்டுடைய வார்த்தையை பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குரிய சுவிசேஷம் சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல. நீங்க ஏற்றுக்கொண்டா கர்த்தர் என்ன செய்வார்? கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில சேமத்தை தருவார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், முடிவில் பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கைக்கு மாதிரி, ஸ்தோத்திரம், தாழ்மைக்கு மாதிரி. முதலாவது இயேசுவின் தாழ்மை கீழ்ப்படிதல். 2வது நம்முடைய தாழ்மைக்கு மாதிரி சிறு பிள்ளைகள், அவருடைய சுவாபங்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற அனுபவம். 3வது நம்முடைய வாழ்க்கையில மாதிரி யாரை சொல்லுகிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனத்துல மரியாள் சொல்கிறார், நான் ஸ்தோத்திரம் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறார்.
ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆகையினால் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி லூக்கா 1:48 அவள் சொல்லுகிறார். பாருங்க, மரியாள் எப்படி தாழ்த்தினாங்க. மரியாள உலகம் முழுவதும் பேசுறாங்க. ஸ்தோத்திரம். மரியாளுடைய புகழை பத்தி பேசுறாங்க, மாதிரியை சொல்றாங்க. ஒரு உன்னதமான தேவனை தன் வயிற்றுல பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற பரலோகத்திலே சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த அம்மா. ஸ்தோத்திரம். எதனால தெரியுமா? அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி தாழ்த்தினாங்க தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாங்க. பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, அந்த தேவனுக்கு நான் அடிமை. என் வயிற்றுல உருவானாலும், அந்த உன்னதமான தேவகுமாரின் வயிற்றுல உருவானாலும் அவருக்கு நான் அடிமை. அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாங்க. தன்னை தாழ்த்தி தன் வயிற்றிலேயே உருவான அந்த உன்னதமான தேவகுமாரனுக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தாங்க. அடிமையாய் ஒப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் ஊழியம் செய்தாங்க. மரண பரியந்தமும் அந்த எபேசி பட்டணத்துல இருந்து ஊழியம் செய்து மரித்து அவர்கள் யோவானால் பராமரிக்கப்பட்டு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமையாக நீங்க ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குது. நீங்க ஏதோ உலகத்தின் பாவத்திற்கு, சிற்றின்பத்திற்கு, ஆடம்பரத்திற்கு, நீங்க பணத்துக்கு எல்லாம் நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. பாவத்துக்கு அடிமையிலிருந்து விடுதலையாகணும், சிற்றின்ப அடிமைத்தத்தின் விடுதலையாகணும், ஸ்தோத்திரம், ஆடம்பர அடிமைத்தத்தின் விடுதலையாகணும், பண அடிமைத்தத்தின் விடுதலையாகணும். விடுதலையாகி உங்க ஜீவியத்தை இயேசுவுக்கு அடிமையா நீங்க ஒப்பு கொடுக்கணும். இயேசுவுக்கு அடிமையா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு சேமத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை என்ன செய்வார்? அவர் ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில சேமத்தை தரணும்னா நம்மளை தாழ்த்தணும். யாரை போல? முதலாவது இயேசுவை போல தாழ்த்தி நாம் கீழ்ப்படியணும். இரண்டாவது, பிள்ளைகளை போல தாழ்த்தி களங்கமற்றவர்களாய் காணப்படணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை போல தாழ்த்தி என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். மூன்றாவது, மரியாளை போல நம்மை தாழ்த்தி நம்மை தேவனுக்கே அடிமையாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழணும். அப்பொழுது சேமத்தை தருவார், ஆசீர்வதிப்பார், பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்ப்பார். அவிதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.